வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுமார் தமிழன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸுக்கு மட்டும் இன்டர்நெட்டை எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 10 பிசியில் நான் இதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோஸ் 10 பிசியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஸுக்கு நீங்கள் விரும்புகிற ஒரு ஆப்ஸுக்கு இன்டர்நெட்டை அந்த ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் இன்டர்நெட்டை டிசேபிள் பண்ணுறது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பிராவ் அப்படின்னு சொல்கிற இந்த இன்டர்நெட் ப்ரௌசருக்கு தான் நான் இன்டர்நெட்டை இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இதில் இன்டர்நெட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் இதில் இந்த ப்ரௌசரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் இந்த ப்ரௌசருக்குரிய இன்டர்நெட்டை நான் டிசேபிள் பண்ண போகிறேன். அதாவது இந்த ப்ரௌசருக்கு மட்டும் பிசியில் இன்டர்நெட் எல்லாம் ஒர்க் பண்ணும், இந்த குறிப்பிட்ட இந்த ப்ரௌசருக்கு மட்டும் இன்டர்நெட் ஒர்க் பண்ணாது. ஓகே, அதுக்கு நாம் விண்டோஸோட ஃபயர்வால் ஆப்ஷனுக்கு நான் போய் ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு இருக்குது, அதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அவுட்பவுண்ட் ரூல்ஸ், அதில் நியூ ரூல்ஸ் ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும், அதில் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த குறிப்பிட்ட ஆப்ஸ் எங்கே இருக்குன்றத லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நான் இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த ப்ரௌசரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட், அதுக்கப்புறமா பிளக் த கனெக்ஷன் அப்படியே தான், அதில் எது மாற்றமும் செய்ய தேவையில்லை, அப்படியே நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், இதில் ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்டர்நெட் ப்ரௌசருக்கு இன்டர்நெட் ஒர்க் பண்ணாது. இதுதான் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ப்ரௌசருக்கோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஸுக்கோ இன்டர்நெட்டை டிசேபிள் பண்ணுறதான முறை. இது உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொன்னால், சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஆப்ஸை ரன் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்டர்நெட்டோட கனெக்ஷன் இருக்கிற நேரத்தில் அந்த ஆப்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாமல் போகும். சில நேரங்களில் நாங்கள் கிராக் சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணியிருப்போம். அப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அந்த ஆப்ஸை ரன் பண்ண இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியான சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட ஆப்ஸுக்கான இன்டர்நெட்டை நாங்கள் டிசால்வ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் நார்மலாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.